நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு அண்மை செய்தி, சிபிஐ சம்மன் அடிப்படையில் வரும் 17ஆம் தேதி நேரில் ஆஜராக உள்ளேன் என செந்தில் பாலாஜி தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரபாகரன். வணக்கம் பிரபாகரன், விவரங்கள். வணக்கம் மேடம். சிபிஐ செந்தில் பாலாஜிக்கு சம்மன் அனுப்பியதாக வெளியான தகவல், அதுக்கு விளக்கம் அளித்து சமூக வலைதளங்களில் முன்னாள் அமைச்சரும் கரூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி விளக்கம் அளித்துள்ளார். கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதியில் தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் மக்கள் சந்திப்பு பொதுக்கூட்டத்தில் 41 நபர்கள் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்திய நிலையில் இது குறித்து சிபிஐ அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக கரூர் தாந்தோன்றிமலை உள்ள சுற்றுலா மாளிகையில் செயல்பட்டு வரும் தற்காலிக சிபிஐ அலுவலகத்தில் பல்வேறு தரப்பிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவரும் நடிகருமான விஜய் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜராகி விளக்கம் அளித்தார். இந்த நிலையில் மீண்டும் 2வது முறையாக அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கரூரில் தமிழக வெற்றி கழக கூட்டத்தில் 41 நபர் உயிர்ந்த துயர சம்பவம் தொடர்பாக முன்னாள் அமைச்சரும் கரூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான செந்தில் பாலாஜி சிபிஐ சார்பில் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டுள்ளதாக நேற்று தகவல் வெளியானது. இந்த நிலையில் இது குறித்து கரூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் செந்தில் பாலாஜி சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் கரூர் துயர சம்பவம் தொடர்பாக சிபிஐ சம்மன் அனுப்பியது குறித்து முன்னுக்கு பின் முரணான சில ஊடகங்களில் தகவல் வெளியாகியுள்ளது. வருகின்ற மார்ச் 17ஆம் தேதி அன்று நேரில் வந்து விளக்கம் அளிக்குமாறு சிபிஐ அனுப்பிய சம்மனின் அடிப்படையில் அவரது கேள்விகளுக்கு நேரில் சென்று உரிய விளக்கங்களை அளிக்க உள்ளேன் என அப்பதிவில் குறிப்பிட்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.